எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோட பர்சனல் ஃபேவரெட்டுங்க. இது ஒரு ஆல் டைம் கிளாசிக்னு சொல்லலாம். ஆப்பம் அண்ட் அதோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டுக்கால் பாயா. சொல்லும் போதே எனக்கு வாய் ஊறுது. ஸோ வாங்க இந்த ரெண்டு ரெசிபீஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆப்பம் செய்ய முதல்ல 1 கப் பச்சரிசியை 4 மணி நேரம் ஊற வைங்க. அடுத்து 1/2 கப் வெள்ளை அவலை மாவு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கும்போது ஊற போடுங்க. 1/2 மூடி தேங்காயை துருவி மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சி எடுத்து வைங்க. இப்போ ஆப்பமாக அரைக்கலாம். மிக்சர் ஜாரில் ஊற வச்ச அரிசி, ஊற வச்ச அவல், கொஞ்சம் உப்பு போட்டு அரைங்க. இந்த மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி மினிமம் 12 மணி நேரம் வெளியில் வச்சு புளிக்க வைங்க. நான் முன்னாடி ஒரு பேட்ச் மாவு அரைச்சி ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சுருக்கேன். ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் அரைச்ச தேங்காய் விழுதை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா போட்டுக்கலாம். ஆப்ப சட்டியை சூடு பண்ணி மாவு ஊற்றி நல்லா சுற்றி விடுங்க. சட்டியை மூடி 2-3 நிமிஷம் வேக வைங்க. பாருங்க, நடுவில் இருக்கிற மாவு நல்லா வெந்துருச்சு. எட்ஜஸும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. சூடான ஆப்பம் இப்போ ரெடி. மட்டன் பாயா சுட்ட ஆட்டுக்கால் யூஸ் பண்ணி செய்வாங்க. நீங்கள் ஆட்டுக்கால் வாங்கும் போதே அதை சுட்டு வாங்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 8 ஆட்டுக்கால் துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. அடுத்த ஸ்டெப் மசாலா பேஸ்ட் அரைக்கணும். மிக்சர் ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 கப் துருவின தேங்காய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஆட்டுக்காலை வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் கீறினது, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் பாதி வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி பொடியாக நறுக்குனது போடுங்க. தக்காளி வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அரைச்ச மசாலா விழுதை போட்டு கிளறுங்க. ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் ஆட்டுக்காலை போட்டு கிளறுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
அடுத்து அரை டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆறு கப் தண்ணி ஊற்றுங்க. மீடியம் ஃப்ளேமில் 10-15 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ஆட்டுக்கால் பாயா இப்போ ரெடி. நல்ல அருமையான வாசனை வருது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி சூடாக பரிமாறுங்க. ஸோ ஆப்பம் அண்ட் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இல்லை, ஈவினிங் டிஃபனுக்கு கூட இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த 2 ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.